சமைக்க போகிறது சிக்கன் மஞ்சூரியன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. நான் சிக்கனை ஏற்கனவே வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இதில் தேவையான இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை, வெறும் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஒரு கிரேவி வர செய்ய போகிறோம், அதுலேயும் நம்ம உப்பு போட்டுப்போம். சிக்கன் பொரிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். பெப்பர் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. கார்ன்ஃப்ளவர் பவுடர் 2 ஸ்பூன், மைதா மாவு 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனை நல்லா மசாலாலாம் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். அப்புறம் நம்ம எண்ணெயில் எடுத்து பொரிச்சுப்போம். இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஒரு சிக்கனை எடுத்து போட்டு பொரிச்சிடுவோம். சிக்கனை நம்ம கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்தோம்னா நமக்கு கிறிஸ்பியான மஞ்சூரியன் கிடைக்கும். சிக்கனை நல்லா ப்ரௌனாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் எல்லா சிக்கனும் பொரிச்சிட்டேன். இது இந்த மாதிரி பொரிச்சுக்குங்க. நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். சிக்கன் பொரிச்ச எண்ணெய் இருக்குது. இந்த ஒரு கரண்டி எடுத்து நான் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே இஞ்சி எடுத்து போட்டுப்போம். ஒரு துண்டு இஞ்சை நீளம் வாக்கமாக வெட்டியிருக்கேன். மூணு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் எடுத்து போட்டுப்போம். பூண்டு இஞ்சும் நல்லா எண்ணெயில் வறுப்பட்டோடனே நீல வாக்கில் 2 பச்சை மிளகாய் வெட்டியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துப்போம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ரொம்பலாம் வதக்க வேண்டாம். இந்த மாதிரி வதங்கினாலே போதும். நம்ம குடமிளகா எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு குடமிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பு பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வெட்டிக்கிங்க. கேப்சிகம் பாதி வெந்தால் போதும். ரொம்ப இது வேக தேவையில்லை. அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் சில்லி சாஸ் வச்சுருக்கேன். ரெட் சில்லி சாஸ் வச்சுருக்கேன். சேர்த்து போயிதில் 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். தீ அதிகமாக வச்சுக்கோங்க. இந்த சாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாஸில் ஏற்கனவே உப்புலாம் இருக்கும். அதனால் நம்ம இப்போ கம்மியாக உப்பு சேர்த்துப்போம். உங்களுக்கு சிக்கன் மஞ்சூரியன் ட்ரையாக வேணும்னா இப்போயே சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை எனக்கு செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா நம்ம 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துப்போம். கிரேவி நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கார்ன்ஃப்ளவர் பவுடர் 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை நம்ம இதில் சேர்த்துப்போம். கிரேவி நல்லா திக்காயிடுச்சுங்க. நம்ம இதில் சிக்கன் பொரிச்சு வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துப்போம். ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சுவையான சிக்கன் மஞ்சூரியன் தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இது செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.